தக்கோலத்திலிருந்து எழுத்தாளர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் திருக்குறளிலே வான் சிறப்பு பற்றி என்று பேச இருக்கின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும். அதிகாரம் 2. வான் சிறப்பு எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் பற்றிய அடியேன் ஒரு சிறு கவிதையை வழங்குகிறேன். உலகத்தில் பல நூல்கள் இருந்தாலும் தாமே உலகத்தின் பொதுமறையாய் திருக்குறள் தானே உன்னதமாய் விளங்கிடுந்தாம் என்றென்றும் நன்கு. நன்றேதான் மனிதத்தை மொழிகின்ற நூலாம். முப்பாலுக்கு அப்பால் எப்பாலும் இல்லை, முப்பாலுக்கு அப்பால் எப்பாலும் இல்லை. தப்பாமல் உணர்ந்தேதான் செயல்பட்டு வந்தால் தப்பாமல் வாழ்வேதான் சிறக்குந்தான் நன்றே. எப்போதும் மனதில்தான் பதித்துத்தான் வாழ்வோம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 2. வான் சிறப்பு. மழையின் சிறப்பை இந்த அதிகாரம் எடுத்து கூறுகிறது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. மழையால் உலகம் வாழ்ந்து வருவதால் வான் நின்று வரும் மழை சாவா மருந்தென அமிழ்தம் என உணரத்தக்கதாகும். துப்பார்க்கு துப்பு ஆய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவர்க்கு ஊட்டம் தரும் உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு தானும் ஓர் உணவாக அமைவது மழை. 13வது திருக்குறள். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை பெய்யாமல் போனால் கடலால் சூழப்பட்ட உலகத்தில் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். 14வது திருக்குறள். ஏரின் உழா அர் உழவர் புயல் என்னும் வாரி வலம் குன்றிக்கால். மழை வளம் குன்றுமானால் உழவர் ஏர்பிடிக்க மாட்டார். 15வது திருக்குறள். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. பெய்யாது நின்று மக்களை கெடுப்பதும் கெட்டவர்க்கு துணையாக பெய்து வாழ்விப்பதும் வல்லது மழை. 16வது திருக்குறள். விசும்பின் துளி விழின் அல்லால் மற்று ஆங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது. வானத்திலிருந்து மழைத்துளி விழுந்தால் அன்றி உலகில் பசும்புலின் தலையை கூட பார்க்க முடியாது. 17வது திருக்குறள். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழி தான் நல்காது ஆகிவிடின். மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு மீண்டும் அதனிடத்தில் பெய்யாது விடுமானால் பெரிய கடலும் தன் பலம் குறையும். 18வது திருக்குறள். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யாவிட்டால் இவ்வுலகில் வானோர்க்காக நடக்கும் திருவிழாவும் நாள்தோறும் நடக்கும் பூசையும் நடைபெறாது. 19வது திருக்குறள். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின். மழை பெய்யாவிட்டால் இவ்வுலகில் தானமும் தவமும் இல்லாமல் போகும். 20வது திருக்குறள். நீரின்று அமையாது உலகு எனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு.
நீர் இல்லாவிட்டால், அதாவது தண்ணீர் இல்லாவிட்டால் உலகம் நிலையாக இருக்காது. அதாவது மழை இல்லாவிட்டால் உயர்ந்தவர்க்குரிய ஒழுக்க பண்பும் நிலை பெறாது. வான் சிறப்பு அதிகாரம் மழையின் பெருமையை கூறுவது, மழை இன்றியமையாமை பற்றியும், மழை இல்லை என்றால் நேரும் இன்னல்கள் பற்றியும் விளக்குவது. நிலவளமும் கடல் வளமும் மாந்தரின் மனவளமும் உலக ஒழுங்கு அமையுமே மழை நீரால் தான் அமையும் என சொல்லும் அதிகாரம். காண முடியாத கடவுளின் ஆற்றல் அவனது தன் அருளினை செயலாகிய மழையால் உணரப்படுகிறது என்பதாலும் தண்ணீர் முக்கியம் என்பதையும் உணர்ந்து கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக வான் சிறப்பை அமைத்திருப்பாரோ திருவள்ளுவர். நீரின்றேல் நீர் இல்லை, நான் இல்லை, எதுவுமே இல்லை என்பார்கள். அதாவது உயிர்கள் இல்லை, மற்றதெல்லாம் கூட இருக்கலாம், எந்த உயிரினமும் இருப்பது சாத்தியமல்ல. நீர் முக்கியத்துவம் உலகில் இன்றியமையாததாகும். வாழ்வாதாரமான நீர்நிலைகளை சரியானபடி பாதுகாக்க வேண்டும். ஆனால் நிலைகளை எண்ணி பார்க்கும்போது ஆக்கப்பூர்வமாக அனைவரும் நீர்நிலைகளை காக்க முனைந்து நிற்போம். வான் சிறப்பில் குறிப்பிட்ட 10 திருக்குறள்களின் பொருளை என் கருத்தில் பதிந்தவைகளை மீண்டும் சுருக்கமாக பதிவிடுகிறேன். 11வது திருக்குறள் வான்மழை அமிழ்தம் எனப்படுகிறது. 12வது திருக்குறள் உணவுப் பொருளை விளைவிப்பதோடு தானும் நீராக உண்ணப்படுவது மழையின் பயனாகும். 13வது திருக்குறள் வானம் மழை பொழியாவிட்டால் பசி நீக்க உணவு கிடைக்காது. 14வது திருக்குறள் மழை பொழிவு குறைந்தால் வேளாண் தொழில் நடைபெறாது. 15வது திருக்குறள் பொழியாமல் கெடுப்பதும் பொழிந்து வாழ்விப்பதும் மழையாம். 16வது திருக்குறள் மழை துளியும் இல்லை என்றால் பசும்புல்லும் காண முடியாது. 17 கடலின் நீராலும் மேகம் உருவாகி மழை பெய்யாமல் விட்டால் கடல் நீரும் வளம் குன்றும், அதாவது கடல் நீரின் அளவும் குறையும். 18வது திருக்குறள் மழை இல்லாவிட்டால் வானோர்க்கு நடக்கும் திருவிழாவும் நாள்தோறும் நடக்கும் பூசையும் நடக்காது. 19 மழை இல்லாவிட்டால் தானம் தவம் இல்லாமல் போகும். 20 மழை இல்லாவிட்டால் உயர்ந்தவர்க்குரிய ஒழுக்க பண்பும் இல்லாமல் போகும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருக்குறளின் குறளையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. மிகச் சிறப்பாக வான் சிறப்பை பற்றி தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து என் எல்லாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.